ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபியான தேங்காய் லட்டு இந்த ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை சுண்டல்லாம் பண்ணுவோம். நீங்கள் இந்த ரெசிபியும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகி சூடானதும் இதில் 2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவு தேங்காயில் நமக்கு கிட்டத்தட்ட 8 லட்டுகள் கிடைக்கும். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் 1 கப் காய்ச்சின பாலை நான் சேர்த்துக்கிறேன். இந்த பால் நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுறணும். இப்போ பாருங்கள், பால் எல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இதில் இப்போ நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ தான் நம்மளோட சேனலில் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து நீங்கள் எல்லா வீடியோக்களையும் பார்க்கலாம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த தேங்காய் எல்லாமே நல்லா திக்காக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி திக்காயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏலக்காய் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏலக்காவோட ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஏலக்காய் சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணி கை வைக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி எந்த வெடிப்புகளும் இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. பாருங்க, எந்த வெடிப்புகளும் இல்லாமல் உருண்டை எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ இதில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிஸ்மிஸ் பழம் வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த ட்ரை ஃப்ரூட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிளான தேங்காய் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வேறு ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.